வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. கனடாவில் குடியுரிமை பெற காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். கசிப்பு விற்பனைக்கு கொண்டு சென்ற சகோதரர்கள் கைது. முல்லைத்தீவு மல்லாவி விபத்தில் படுகாயமடைந்த குடும்பஸ்தர் உயிரிழப்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். எதிர்வரும் ஜூன் 10 முதல் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு வடக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக ஒளிர்மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடா அரசு புதிய குடியுரிமை மசோதாவை அறிமுகப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த மசோதா நேற்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மசோதா வெளிநாட்டில் பிறந்த கனேடியர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் குடியுரிமையை வழங்க முடியாது போன்ற தடைகளை நீக்குவதை குறிக்கோளாக கொண்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2009 நடைமுறைக்கு வந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லிமிட் காரணமாக வெளிநாட்டில் பிறந்த கனேடியர்களின் பிள்ளைகளும் வெளிநாட்டில் பிறந்தால் அவர்களுக்கு தானாக குடியுரிமை கிடைக்காது. இந்நிலையில் தற்போது குறித்த வரம்பு இனி நீக்கப்பட உள்ளதுடன் இந்த மசோதா கடந்த கால சட்டங்களால் குடியுரிமையை இழந்தவர்களுக்கும் புதிய வாய்ப்பு அளிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு எதிர்காலத்தில் வெளிநாட்டில் பிறக்கும் பிள்ளைகளுக்கு குடியுரிமை கிடைக்க பெற்றோரில் ஒருவருக்காவது கனடாவுடன் முக்கியமான தொடர்பில் இருக்க வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2023 டிசம்பரில் ஒன்டேரியா உயர் நீதிமன்றம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லிமிட் அரசியலமைப்புக்கு முரணாக இருப்பதாக தீர்மானித்தது. இதனையடுத்து தற்போது அரசு இந்த மசோதாவை கொண்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. விசுவமடு புன்னிராவி பகுதியில் இருந்து கசிப்பு உற்பத்தி செய்து புதுக்குடியிருப்பு இரட்டை வாய்க்கால் பகுதிக்கு விற்பனைக்காக கொண்டு சென்ற போது அண்ணன் தம்பி ஆகிய இரு சகோதரர்களை புதுக்குடியிருப்பு போலீசார் துரத்தி பிடித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக புதுக்குடியிருப்பு போலீஸ் பொறுப்பதிகாரி MBR ஹெரத்துக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலை அடுத்து புதுக்குடியிருப்பு பகுதியில் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி MBR ஹொரத் தலைமையிலான போலீசாரினால் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் மோட்டார் சைக்கிளில் சந்தேகத்திற்கிடமான முறையில் சென்ற இளைஞர்களை மறைக்க முற்பட்ட போது அவர்கள் தப்பிச் சென்றுள்ளனர். தப்பிச் சென்ற இளைஞர்களை புதுக்குடியிருப்பு போலீசார் துரத்திச் சென்று முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியில் வைத்து 1,10,000 மில்லிலிட்டர் பொதி செய்யப்பட்ட கசிப்புடன் கைது செய்துள்ளனர். அத்தோடு கசிப்பு கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள பல்சர் ரக மோட்டார் சைக்கிளையும் பறிமுதல் செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரும் விசுவமடு புன்னிராவி பகுதியினைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 19-27 வயதுடைய அண்ணன் தம்பி ஆவார். கைது செய்யப்பட்ட இருவரும் புதுக்குடியிருப்பு போலீசாரினால் விசாரணைக்கு பின்னர் இன்றைய தினம் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மல்லாவியில் இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்த குடும்பஸ்தர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்துள்ளவர் அன்னிச்சங்குளம் மல்லாவியைச் சேர்ந்த 28 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தை ஆவார். கடந்த 23 இரவு 7:30 மணியளவில் துவிச்சக்கர வண்டியில் குறித்த நபர் சென்று கொண்டிருந்த போது எதிர் திசையில் வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளானார். இதனையடுத்து அவர் மல்லாவி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில் வெள்ளிக்கிழமை காலை சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார்.
இம்மரணம் தொடர்பில் யாழ்ப்பாண வைத்தியசாலை திடீர் மரண விசாரணை அதிகாரி விசாரணைகளை மேற்கொண்டதுடன் சாட்சிகளை மல்லாவி போலீசார் நெறிப்படுத்தினர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.